வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, துலா ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 52 நாளுக்கு நடக்கூடிய கிரக நிலையினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதுக்கான பலன் நம்ம அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோங்க. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட 52 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது மாதிரி பலன் கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே துளாராசியோட அதிபதி சுக்கிரன். எப்பவுமே துளாராசிக்காரங்க பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா அன்புக்கு அடிமை, பேச்சு ஆற்றல், கலை உணர்வு, எல்லாத்துக்கும் ஒரு ஈர்க்கக்கூடிய தன்மை எப்பவுமே பாத்தீங்கன்னா துளாராசி பொறுத்தளவுல இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா துளாராசி எல்லாத்துக்குமே ஒரு பிடிக்கிற ஒரு பர்சனா தான் கண்டிப்பா இருப்பாங்க. உணவு வகையில இருக்கட்டும், ஆடம்பர வாழ்க்கையா இருக்கட்டும், ஒரு தனக்கு தேவையானது ஒரு டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது என்னைக்கா இருந்தாலும் நான் வாங்கியே தீருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்ட ராசி துலா ராசி. துலாம் ராசியில பொறுத்தளவுல சுக்கிரனோட அதிபதி. இப்ப இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிதுன ராசியில பாத்தீங்கன்னா தேவகுரு அசுர குரு சேர்க்க பெற போறாரு. சரிங்களா? என்கிட்ட உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா மிதுன ராசியில இருக்க போறாரு. அப்படி மிதுன ராசியில குருவோட சேர்க்கை பெறும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே சுக்கிரனுக்கு ஆப்போசிட் கிரகம் பாத்தீங்கன்னா குரு பகவான், குருக்கு ஆப்போசிட் சுக்கிரன். பட் அங்க குருவோட சேர்க்கை பெற்றிருந்தாலுமே கூட குரு சுக்கிரன் உங்க ராசியை பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது என்னன்னா இத்தனை நாள் இருந்த மனக்கசப்புகள், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு தடங்களா இருக்கும். ஒரு விஷயம் நம்ம நினைச்சோம் முடிச்சோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த 52 நாள் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்கு மேல தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். பொருளாதாரத்துல பிரச்சனைகள் கொடுத்துருக்குங்க, அவமானங்கள் தேடி கொடுத்துருக்கும், கடன் தொல்லைகள் கொடுத்துருக்கும், குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். இதெல்லாமே வந்திருக்கும். பட் வந்தாலுமே கூட உங்க ராசிக்கு குருவோட பார்வையும் உங்க ராசிநாதன் உங்களையே பார்க்கிறாரு. ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் கூட சரி பண்ணக்கூடிய ஒரு திறமை, ஒரு பக்குவம் உங்களுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வீட்டுல நல்ல காரியங்கள் நடக்கவே இல்லை, எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை, தடுமாற்றம், ஒருத்தரை நம்புன அவர் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாமே இப்ப உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த 52 நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு துளாராசி பொறுத்தளவுல நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா கடன் தொல்லைகள் கொடுக்கும். நம்ம கையில வருமானம் வந்தாலும் கடன் கட்டலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இல்லாமையே இருக்கும். ஆனா அவங்களுக்கு இந்த சுக்கிரன் உங்க ராசிநாதம் பார்க்கறதுனால கடன்ங்கிறது கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேருக்கு துளாராசி பொறுத்தளவுல என்னன்னா நமக்கு நல்லதே நடக்காதான், எல்லாமே நம்ம பண்றோம், அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறோம், நமக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டே தான் இருப்பீங்க. என்கிட்ட சில டயத்துல உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போகும். அது நீங்க தவிர்த்துக்கணும். அதை தவிர்த்து நம்மளால முடியும், நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் உங்களுக்குள்ளேயே வரணும். வந்ததுன்னா கண்டிப்பா நீங்க எல்லா விஷயத்திலையுமே நீங்க ஜெயிக்கலாம். அது மட்டும் இல்லாம குரு இப்ப உங்க ராசியை பார்க்கறதுனால என்ன சுபகாரியங்கள்லாம் மெயினா என்னதுங்க, ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, திருமணம், வண்டி வாகனங்கள், தொழில், இதெல்லாம் நல்ல காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு சுபகாரியங்கள். இதுக்கு முன்னாடி நீங்க நல்ல காரியங்கள் பத்தி நீங்க வீட்டுல பேசிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா குழப்பங்கள் அந்த நல்ல காரியங்கள் பாத்தீங்கன்னா நிப்பாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிடும். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடங்கள் இல்லாம நல்ல காரியங்கள் கைகூடி வரும். அந்த நல்ல காரியங்கள் கைகூடி வரும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கான ஸ்டெப் நீங்க எடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். மெயினா திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கிறது கைகூடி வரும். நிறைய பேர் துளாராசி பொறுத்தளவுல லைஃப் பார்ட்னர், ஒரு சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தாலும் தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வர்ற பார்ட்னரும் தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே துளாராசிக்காரங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் லைக் பண்ணுவாங்க, லவ் மேரேஜ் லைக் பண்ணுவாங்க. அது எந்த டயத்துல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்த 52 நாள்ல நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா நிச்சயமா ஆறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஒரு பர்சன் உங்க லைஃப் பார்ட்னரை பார்த்தீங்கன்னா உங்களோட யோகம் அவங்களுக்கு போயிடும். ஆனா உங்களுக்கு அது தடங்களா மாறி இருக்கும். அதனால இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்கு மேல நீங்க திருமணத்துக்காக ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு திருமணங்கிறது நடக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கண்டிப்பா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருந்திருக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட சண்டை, சச்சரவை, பிரச்சனைகள் இது மாதிரிங்கிறது கொண்டு வந்து விட்டிருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அதிகம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து தொழிலே வந்து பாத்தீங்கன்னா துளாராசி பொறுத்தளவுல தொழில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம சொல்றத 4 பேர் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் எப்பவுமே துளாராசி பொறுத்தளவுல இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து தொழில வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வேலை ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க தொழில ஒரு சொந்தமா தொழில் பண்ணாலுமே கூட நீங்க கண்டிப்பா டெவலப் ஆவீங்க. அது மட்டும் இல்லாம வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், நான் ஷேர் மார்க்கெட்ல வந்து ஒரு ஷேர் வாங்கலாம்னு இருக்கேன், இல்ல எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் தாராளமா நீங்க பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு லாட்டரி வாங்கலாம், லாட்டரில ஏதாவது நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது கூட நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணங்கள் இருக்கும். பட் அவங்களுக்குமே கூட நீங்க வந்து அது மாதிரி வாங்கும் பொழுது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம எதிர்பார்க்காத டயத்துல எதிர்பார்த்த விஷயங்கள் அது நடக்கும். அது கண்டிப்பா இந்த காலகட்டத்துல அதை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கொடுக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாகனம் வாங்கலாம். எப்பவுமே துளாராசி பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா வாகனத்துக்கு மேல வந்து ஒரு ஈர்ப்பு தன்மைங்கிறது கண்டிப்பா இருக்கும். நம்ம கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், அது பெருசா வாங்கணும், பெரிய எல்லாருமே வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு லெவலா நம்ம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க தான் துளாராசி. அப்படி துலாம் ராசியை பொறுத்தளவுல இப்ப இந்த வாகன யோகங்களுக்கான நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் இப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்குள்ள இருக்கும். அதுவும் நீங்க ட்ரை பண்ணாலும் நிச்சயம் உங்களுக்கு நடக்கும். கண்டிப்பா நீங்க உங்க மேல் நம்பிக்கை வச்சு நீங்க தாராளமா இறங்கி இது நீங்க பண்ணலாம். இந்த 52 நாட்கள் உங்களுக்கு ஒரு உகந்தமான நாட்களா இருக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஏன் நம்ம அதெல்லாம் சொல்றதுல நடக்கவே மாட்டேங்குது, நம்ம எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தடங்கள் ஆகுது, பிரச்சனைகள் ஆகுது, நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்த்தோம்னா அது அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது அப்படிங்கிற எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா சில டயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுய ஜாதகம் நல்லா இருக்கணும். இதே நம்மளுடைய சுய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா நமக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உழைப்பாங்க, ஆனா அதுக்கான பலன் கிடைக்காது. உங்க பார்ட்னர் வந்து டெவலப் ஆயிட்டே போவாரு, நம்ம அதே இடத்துலதான் இருந்திருப்போம். ஆனால் நம்மளோட சுய ஜாதகத்துல நம்மளோட கிரக நிலையில் நல்லா இருக்கா, நமக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நல்லா இருக்கா. அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா தோஷங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது சரி பண்ணாம விட்டுருவாங்க. இப்ப நம்ம ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கான வழிகள் என்ன, வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, அது தெரிஞ்சு அதனோட வழிகள் நம்ம போகணும். அப்படி அந்த வழிகள்ல போகும்பொழுதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு லெவலுக்கு நம்ம போக முடியும். ஒரு பிரச்சனையும் வச்சுக்கிட்டு நமக்கு நடக்கல எஃபெக்ட் என்னதான் நீங்க போட்டாலும் அது உங்களுக்கு ஒரு புரோஜனம் இல்லாத ஒரு நடைமுறைகள்ல தான் இருக்கும். அதனால நம்மளுடைய ஜாதகத்தை முழு விளக்கம் நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்க ஜாதகத்தை பற்றி முழு விளக்கம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு நீங்க ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.